இதில் முதல் ராசியாக சொல்கிறது வந்து மேசராசி தான். முதல் ராசி அப்படிங்கிறதுனால தைரியம், நல்ல ஒரு தலைமை பண்பு, யாருக்கும் அச்சம் இல்லாமல் மனம் சொல்கிறத உறுதியாக நின்று அதில் செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி நபர்கள். எதையுமே சாதிக்கணுங்கிற அந்த உத்வேகம் உள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தீவிரமாக இறங்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க யார் என்ன சொன்னாலுமே அந்த தீவிரமாக இறங்கின விஷயத்தில் வெற்றி பெறாமல் இவங்களால இருக்கவே முடியாது. கடுமையாக உழைப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்க தான். ஏன்னா மேசராசி அப்படின்னாவே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த செவ்வாய் வந்து நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்குன்னா, இவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த கோபம், இந்த வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேட்ட ஒரு பழமொழி கூட சொல்லலாம், வீரியத்துக்கு சூரியன் முழுங்குற ஆளுங்க அப்படின்னு. ஏன்னா இவங்கள ஒரு விஷயத்தில் இறங்க துணிஞ்சிட்டாங்க அப்படின்னா அது எப்பாடுபட்டாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய இடைஞ்சல்கள் வரும். அந்த போராட்டத்தெல்லாம் சமாளித்து அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இது இப்படி சரிப்படலாம் அப்படின்னு அந்த மனப்பான்மை இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்கிட்ட கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வெற்றியை உறுதியாக ஒரு அடையக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராசி சக்கரத்திலே முதல் ராசி அப்படிங்கிறதுனால வெற்றி பெறத்துக்கான ஒரு ராசியும் இந்த மேசராசி தான் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. வீடே இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. தொழிலே இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஒரு தொழில் அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு கட்டாயம் நடக்கும். நிறைய சவால்களும் இருக்கும், அதற்காக நிறைய போராட வேண்டிய ஒரு சூழலையும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. யார் என்ன எதிர்த்து நின்னாலும் அவங்கள பார்த்து பயப்படாமல் தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்து ஓடாமல் நேருக்கு நேர் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ஆடு பார்த்திங்கன்னா போய் மண்டை அடிக்கடி நீங்களே கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் கூட ஏதாவது ஆடு இருக்குன்னா நேராக போய் தான் மோதுவாங்க. இந்த குறுக்கு வழியில் சந்து வழியில் போகிறதெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு பிடிக்காது. அது இந்த ஆடு எப்படி நேராக போய் செவுத்தில் கூட இடிச்சுக்குதோ அந்த மாதிரி தான் நேர் வழியில் தான் அதிகமாக இந்த மேசராசி என்பர்கள் போவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாகிறார். இந்த உச்சமாகக்கூடிய சூரியன் தலைமை பொறுப்பை கொடுப்பார், தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார், நல்ல ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து, நல்ல ஒரு நிர்வாகத்திறன், இது எல்லாமே இந்த சூரியன் உச்சமாகிறதுனால நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசியில் சனி வந்து நீச்சமாகிறார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவசரமாக முடிவு எடுத்துருவாங்க. பொறுமையின்மையினால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்களை இவங்க சந்திப்பாங்க. அவசர முடிவு ஒரு சில இடத்துல இவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தையோ கொஞ்சம் நஷ்டத்தையோ ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் அனுபவம் ஆக ஆக வளர வளர எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பை என்ன பண்ணினாலும் எதை செஞ்சாலுமே அவ்வளோ சீக்கிரம் அதோடைய வெளிச்சத்தை வந்து நம்மளால் மறைக்க முடியாது. அது மாதிரி தான் மேசராசி என்பவர்களுடைய திறமையை யாராலையுமே வந்து மறைக்க முடியாது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் ஒளிமயமாகவே தான் இருக்கும். ஒரு மேசராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒளி விளக்காக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அந்த குடும்பத்தையே டெவலப் பண்ணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்க போது, அடுத்து வருகின்ற 12 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள்
பயனடைகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அஸ்வினியா, பரணியா, கார்த்திகை நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மேசராசி என்பர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் ஆராய்ந்து இறங்குறது நல்லது. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஆகட்டும், டக்குன்னு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம். அலசி ஆராய்ஞ்சு இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும், ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது மூக்கு இந்த தொண்டை சம்மந்தமான பிரச்சனையோ ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சின்னதாக பாதிப்பு இருக்கும்போதே கண்ணிலையோ அல்லது தொண்டை, மூக்கு இந்த மாதிரி பகுதியில் ஏதாவது சின்னதாக அரிப்பு ஏதாவது வர மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவு போய் ஒரு சில இடத்துல முன் யோசனை இல்லாமல் செயல்படுறதுனால ஒரு சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது இந்த காலகட்டத்தில். நல்லா அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி அது கரெக்டான நபர் தானா, கரெக்டான காரியத்துக்காக உதவி கேட்குறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மூன்றாவது நபரோடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்படியே நீங்கள் தலையிடுறதா இருந்தாலும் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையில் இறங்குறது, ஒரு சுமூகமாக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அவசரத்தினால ஒரு சில பக்க விளைவுகளை, சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போது. வாடிக்கையாளர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபார ஸ்தலம் வச்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த இடத்துல நீங்களே ஒரு வியாபார ஸ்தலம் ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பில் அந்த மேசராசிக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன கோபம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓய்வுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்க முடியாத மாதிரி தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த தொடர்ச்சியாக வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர், அங்கீகாரம், நல்ல ஒரு புகழ், பாராட்டு மேலிடத்துல இருந்தோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இருந்தோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகள் உங்களை ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களை பார்ப்பாங்க அல்லது அவங்க மூலிமா ஒரு சம்பள உயர்வோ நல்ல ஒரு பாராட்டுதலோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மேசராசியே அப்படின்னு சொல்லலாம். பணி நிமித்தமாக கூட எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் கூட கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கணவன் மனைவி இருவரும் பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் உற்று கவனிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோடு எங்கேயாவது வெளியில் செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும்.
அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல போய் குடும்ப உறுப்பினர்கள் கோர்த்து வேற ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. பேச்சில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகள் உங்களை அறியாமலே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் சமைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தீ விபத்தோ அல்லது தீக்காயமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கேற்ப நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத திரிசொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். என்ன அவங்க திடீர்னு வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரலாம். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி, பாராட்டு இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வெளி உறவுங்கிட்ட பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கூட பழைய விஷயங்கள் ஒன்று வாக்குவாதம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுங்க. அப்படி போட முடியல, எல் தீபம் போய் நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட முடியலன்னா வீட்லேயே கூட காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் இட்டுடுவாங்க. அந்த காகத்துக்கு அன்னம் போடும்போது அதில் கொஞ்சம் எல் கலந்து போட்டுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க.